அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் வந்து யூஎஸில் இருக்கோம். இங்கே வந்து வின்டர் சீசன் அப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். செம்ம குளிராக இருந்துச்சு. ஸோ வெளியவே வரல. இப்போ சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்பார்ட்மெண்ட்லேயே பூல்லாம் இருக்கும். சரி குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு வந்து பூல் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய 2 பசங்களையும் கூப்பிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு கிட்டு வந்துட்டு 3 ஃபீட் முடியும் போகலாம். செகண்ட் கிட்டு வந்துட்டு 1 ஃபீட், அவ்வளோதான் அவனுக்கு. இல்லை 1 ஃபீட்டு தான் போகணும். அப்புறம் வந்துட்டு என்னோட 2 பசங்களுக்குமே ஸ்விம்மிங் தெரியாதுங்க. ஜஸ்ட் சும்மா தண்ணிக்குள்ளே ஸ்ப்ளாஷ் பண்ணி விளையாடுறதுக்கு மட்டும் கூப்பிட்டு வந்தோம். வீட்டிலேருந்தே கன்னு, அப்புறம் அந்த ரிங்கு அதெல்லாம் நான் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பசங்க தண்ணிக்குள்ளே வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சும்மா நானும் காலை மட்டும் நினச்சிட்டேன். என்னோட 2 பசங்களுமே தண்ணியில் ஸ்விம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. சரி ஓகே விளையாண்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்கே செம்ம ஹாட்டுங்க. எவ்வளோ கோல்டாக இருந்துச்சோ அவ்வளோ ஹாட்டாக இருக்குது இப்போ. நல்லா தான் இருக்குது. பசங்களுக்கு தண்ணிக்குள்ளே இருக்கிறதுக்கு அந்த வெதர் ஓகே. நம்ம வந்து தண்ணியிலலாம் இருக்க மாட்டோம். ஸோ நான் வந்து ஓரமாக நிழலில் வந்து உட்காந்துக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்களா வெள்ளைக்காரவங்களாம் எவ்வளோ ஹாயாக அவங்களும் ஸ்விம் பண்ணுறது தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து சன் பாத் மட்டும் எடுப்பாங்க. அப்புறம் வந்துட்டு நிறையா கிட்ஸ் இருக்காங்க. கிட்ஸு கூட தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்னோடய குட்டி பையன் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனால் ஸ்விம் தான் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாங்க. உங்கள் பசங்கள்லாம் ஸ்விம் பண்ணுவாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கள். என்னோடய 2 பசங்களுமே லிட்டில் பிட் ஒன்லிங்க. ரொம்பலாம் பசங்களுக்கு தெரியாது, லைட்டாக தான் தெரியும். அப்புறம் நான் வீட்டில் இருந்தே கிளாத்து, டவலு, பசங்களுக்கு விளாட்றதுக்கு அந்த டக் டாய் அதெல்லாம் கொண்டு வந்துட்டேன். அதை வச்சுலாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கானு. அவன் தண்ணிக்குள்ளே போனால் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் வரவே மாட்டேன்ட்டான். கிட்டத்தட்ட 2:30 வந்தவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு 6 o'clock ஆயிடுச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு வேறு பயம் கோல்டு ஈல்டு பிடிச்சிருமா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க, ஹாப்பியாக இருந்தாங்க. தேங்க்யூ.